உண்மை ஒளிந்திருக்கிறதுன்னா பல உண்மைகள் ஒளிந்திருக்கிறது. அதை நான் சொல்லல, அங்கே இருக்கிற மக்கள், சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாள், அன்னைக்கு நாள் ஏதோ நடக்க போகுதுன்ட்டு அங்கே சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் இருக்குது என்பது தான் தெரியும். கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த சிபிஐக்கு கொடுத்துருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழு அதை கண்காணிக்கும்னு சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள். அங்கே என்ன நடந்திருக்குது என்பது அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது. அதெல்லாம் அவங்க உண்மை வெளிக்கொண்டு வருவாங்க. கடந்த ஆட்சியில சார் 41 முறை இவர் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. ஏன்னா அனிதா மரணம் உட்பட பல. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் சிபிஐ வேணாங்கிறாரு சார். என்ன சார், வேற ஏதாவது ரீசன் இருக்குமா அண்ணா? அதனால தானே நான் சொல்கிறேன், அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற சிபிஐ குழு, சிபிஐயோட விசாரணை இதில் உண்மை ஒளிந்திருக்கிறதுன்னா பல உண்மைகள் ஒளிந்திருக்கிறது. அதை நான் சொல்லல, அங்கே இருக்கிற மக்கள், சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாள், அன்னைக்கு நாள் ஏதோ நடக்க போகுதுன்ட்டு அங்கே சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. நான் எங்கள் ஊர் கரூர் பக்கம்தான். எங்கள் ஊர் பரமத்தி வேலூர் தான் என்னுடைய சொந்த ஊர். எங்கள் ஊர்லேருந்து காவிரி ஆற்று தான்னா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் நிறையா இருக்காங்க. மக்கள் சொல்கிறாங்க, அன்னைக்கு சாதாரண மக்கள்கிட்டையும் ஒரு பேச்சு இருக்குது, இன்றைக்கி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, ஆனால் விசாரணை அவங்க கையில் விட்டுருவோம், அவங்க விசாரணை கொண்டு வரட்டும். ஆனால் இது எல்லாம் அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ சம்திங் இருக்குது என்பது தான் தெரியும். நன்றி.